செல்வம் எடுக்கப்படலாம், உயிர்கள் பறிக்கப்படலாம், பயம் உருவாகலாம், பசி உருவாகலாம். இவற்றை கொண்டுதான் இறைவன் நம்மை சோதிப்பான் என்று கூறி இந்த உலக வாழ்வில் நம்மை படைத்து இருக்கும் போது இறைத்தூதர் சொன்னார்கள், யாரை இறைவன் நேசிக்கிறானோ அவர்களை இறைவன் அதிகமாக சோதிப்பான். அதிகமான சோதனைகளோடுதான் அதிகமான நலவுகள் வந்து சேரும். நம் உள்ளம் உடைக்கப்பட்டால், நம் வாழ்வு சிதைக்கப்பட்டால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் நம்மை சீர்படுத்த நேர்வழிப்படுத்த விரும்புகிறான் என்று. இறைவன் அறிந்தவன் நமக்கு எது நலவு, எந்த சோதனையை கொடுத்து நம்மை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று. இறைத்தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, அதிகமாக இந்த உலக வாழ்வில் சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், பாவிகள் என்றல்ல, குற்றவாளிகள் என்றல்ல, நபிமார்கள் என்று. சோதனைகளால் நம் வாழ்வு சிதைக்கப்பட்டால், உடைக்கப்பட்டால் ஒன்றை மட்டும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் நம்மோடு இருக்கிறான். நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான். இறைவன் நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருப்பான் நம்முடைய சோதனைகளில் அவனுடைய பாதையில் பயணித்தால்.